வெற்றி வசந்த் அவர்களோட மனைவியான சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாங்க. அதுல அவங்களோட ரசிகர்கள் கிட்டயும், ஹேட்டர்ஸ் கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே கரரா பேசியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிறகடிக்க ஆசை சீரியல் மூலியமா ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாரு வெற்றி வசந்த். அவருக்கு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி அவர்களோட மேரேஜ் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியால அவங்க ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருந்தாங்க. நெறைய போஸ்டர்ஸும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரொம்பவே அப்யூசிவா கமெண்ட் பண்றது, அவங்கள கலாய்க்கிறது இப்படிங்கிற மாரியான ஒரு செயல்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க. இத பார்த்து மனசுடைஞ்சு போயிருந்த வைஷ்ணவி ரீசென்ட்டா லைவ் வந்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "எல்லோருக்குமே வணக்கம். இங்க வந்து எல்லாருக்குமே 2 விதமான லைஃப் இருக்கு. ஒண்ணு பெர்சனல் லைஃப், இன்னொன்னு ப்ரொஃபஷனல் லைஃப். ப்ரொஃபஷனல் லைஃப்ல நம்மள யாராவது காயப்படுத்துறாங்க, இல்ல ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷன்ல நம்ம இருக்கோம், தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்துருவோம். பட் பெர்சனல் லைஃப்ல அந்த மாரி பேசும்போது கண்டிப்பா நான் இல்ல, யாருமே அமைதியா இருக்க மாட்டாங்க. நானும் வெற்றியும் ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ணா, நெறைய அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வருது, வல்கர் கமெண்ட்ஸ் வருது. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அண்ட் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னோட பேசுறது ஸ்டைல், நான் போடுற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு "கோணவாய்" அப்படிங்கிற மாரிலாம் கலாய்க்கிறீங்க. இதுதான் என்னோட நேச்சர், இதுதான் என்னோட வாய், இப்படி தான் என்னால பேச முடியும். உங்களுக்கு தகுந்த மாரி என்னால ஆப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வர முடியாது. நான் அந்த மாதிரியான ஆளும் கிடையாது. ஒரு சிலர் இந்த மாதிரியான வேலையாவே வச்சு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலுமே அத குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காது போல. முடிஞ்சா உங்க வேலைய பாருங்க, உங்க குடும்பத்த பாருங்க, சந்தோஷமா இருங்க. தேவையில்லாம அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா, அவங்க பெர்சனல் லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனா வெற்றி வசந்த் ரீசென்ட் டேஸா சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல. அதற்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் நெறைய பேரு நல்ல கமெண்ட்ஸ் சொல்றீங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்பவே தைரியமா இருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. வைஷ்ணவி அவர்களோட இந்த ஒரு லைவ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. நெறைய ரசிகர்கள் இது குறித்து கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலாவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் மதராசி படத்தோட ப்ரமோஷன்ல இப்ப ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு மதராசி படத்த ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அங்க ஒரு சில கேள்விகள் அவருக்கு கேட்கப்பட்டிருந்துச்சு. "உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்?" அப்படின்னு கேட்கும்போது, "தமிழ்நாட்டுக்கே தெரியும். ரஜினி சார் தான் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நடிகர். அவர பார்த்து தான் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவர மாரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்ப வரைக்கும் அவர மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இப்ப நான் வாங்குற கைத்தட்டு, பேரு, புகழ், பணம் இது எல்லாத்துக்குமே அவரு தான் மூலதனம். அவர பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நான் இங்க வந்திருந்தேன். இந்த வயசுலயுமே அவரு சுறுசுறுப்பா இருக்காரு. தொடர்ந்து அந்த டிக்னிட்டியோட இருந்து வந்துட்டு இருக்காரு. பங்க்சுவாலிட்டியோட இருந்து வந்துட்டு இருக்காரு. அதே மாரி சினிமால நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படிங்கிற மாரி தலைவர் மீது அவர் கொண்டிருந்த அன்ப வந்து அங்க ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அங்க முடிச்சதுக்கப்புறம் கொச்சிக்கு போயிட்டு அங்கேயும் படத்தோட ப்ரமோஷன்ல ஈடுபட்டிருக்காரு. மதராசி படம் செப்டம்பர் 5 வரப்போகுது. ஏஆர் முருகதாஸ்க்கு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்குமா? சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்த வெற்றி படமா இருக்குமா? அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.